அப்பா பிதாவே, இந்த நாளிலே அடியனுடைய வாயிலிருந்து நீர் பேசுவீராக. கர்த்தாவே, நாங்கள் இன்று யோபு புஸ்தகத்தை தியானிக்க இருக்கிறோம். யோபு புஸ்தகத்தின் ஆழங்களை எங்களுக்கு நீர் சொல்லித்தர இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ராஜாவே. நன்றி தகப்பனே. இந்த நாளில் நீர் எங்களோடு இடைப்படும். உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படியும்படியான அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் தாரும் தகப்பனே. மீட்பு ரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஓகே ஓகே இது போட்டுட்டு யோபு, நம்ம யோபுவின் சரித்திரம் பார்த்துட்ருக்கோம். இது 5வது நாள் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? கரெக்டாக தான். 5வது நாள் தானே இருந்தது. இன்னைக்கு 5th டே. ஓகே, 5th வீக்காக பார்த்துட்ருக்கோம். ஹோப்ஃபுல்லி இன்னொரு 2 to 3 வீக்ஸில் முடிச்சிடலாம் அப்படின்ற, அட்லீஸ்ட் 3 வீக்ஸில் முடிக்கலாம் அப்படின்ற இதில் இருக்கேன். பார்க்கலாம் கர்த்தர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரோ அப்படி. ஒரு சின்ன ரீகேப்பு, ஏன்னா ஒரு வாரம் கழித்து பார்க்கறதால ஒரு சின்ன ரீகேப்பு. யோபுவின் நண்பர்கள் யோபுவை குழப்புகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். யோபு தன் நீதியில் தடுத்தினால் சில இடங்களில் சொல்லாடலில் அவர் தவறுகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சர்வ வல்லவர் என்ற பதம் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளதால் ஏதோ ஒரு வகையில் தேவனுடைய பிரதிநிதிகளாக அவர் இருப்பார்கள். அப்படியும் அதை படிக்கலாம் அப்படிங்கிறதை பார்த்தோம். கவிதையை கவித்துவத்திற்காக, ஓமானம் ஓமயங்களுக்காக படிக்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொன்னேன். ஸோ நம்ம நிற்கிறது முதல் 2 பார்வைகளில் மட்டுமே படிப்போம். யோபுவின் புத்தகம் ஒரு சுவிசேஷ நூலாகவும் படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இது வரைக்கும் படித்ததில் யோபு சாத்தானால் வாதிக்கப்படுறதை பார்த்தோம். அவருடைய சொத்துக்கள், அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவர் இழக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் யோபுவின் நண்பர்கள் அவரை தேற்ற 7 நாட்கள் பேசாமல் இருந்து சிவா சிட்டிங் அப்படின்ற அந்த 7 நாட்கள் மார்னிங் யூதர்களுக்கு இதுலேருந்து தான் வந்தது அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தேன். மூவரும் அந்தி கிறிஸ்துவின் தூதர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, அதில் முதல் எலிப்பாசை முடிச்சிட்டோம். இன்னைக்கு சூகியனாகிய பில்தாதை நம்ம பார்க்க போகிறோம். ஷூஹா அப்படின்னா ஆடம்பர செல்வம். பத்சேபாளின் மாற்று பெயர் பத் சுவாள் அப்படின்றது 1 நாளாகவும் 3:5 பார்க்கலாம். இதனால தான் பத்சேபாள்ன்ற பேரை கூட மத்தேயுல இல்லை அப்படின்றது ஒரு கிளாஸில் ஆக்சுவலாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நீங்கள் அட்டன் பண்ணீங்களா? ஓகே. பத்சேபாள்ன்ற அவளுடைய ஆணையினால தான் சாலமோன் ராஜாவாக தவிர சேஷ்ட புத்திர பாகம் ராஜான்றது கிடையாது அப்படின்றத சொல்லி கொடுத்தேன். அடுத்தது நாகமாத்திய நாமாள் அப்படின்னா இன்பமான அப்படின்னு அர்த்தம். நகோமியின் மூலச்சொல் அப்படிங்கிறதையும் சொன்னேன். அது அடுத்த இதில் ஜோப்பாரை பற்றி, அதாவது குருவியை பற்றி பார்க்கலாம். ஓகே, 5 பகுதிகள். அந்த 5 பகுதிகளில் நம்ம ஒரு பகுதியும் முடிச்சிருக்கோம். என்னென்னா எலிப்பாஸில் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி 2ஆம் பகுதி பில்தாத் பார்க்க போகிறோம். ஓகே, பில்தாதில் 3 பிரிவுகள். பில்தாதின் உரையாடல்கள், யோபுவின் மறுமொழி, யோபு மறுமொழி கொடுத்த பின் கர்த்தரிடம் பேசுவது அப்படின்ற 3 பகுதிகள் இருக்குது. ஓகே, பில்தாத் பொருளாதார அந்தி கிறிஸ்துவின் நிழலாட்டம். இந்த எலிப்பாஸ் தான் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது. கள்ளத்தீர்க்க தரிசி ஒரு மதகுருவின் நிழலாட்டம், மத அந்தி கிறிஸ்துவின் நிழலாட்டம் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதே பில்தாதும் சோப்பாரும் கொஞ்சம் கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா நாம் எப்போவுமே அனாக்ரிசம் அப்படிம்பாங்க. இதை அனாக்ரிசம் அப்படின்னா என்னென்னா, நமக்கு தெரிந்தவைகளை வைத்து வேதத்தை படிப்பது. அதாவது இப்போது பொருளாதாரம் அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் என்ன தெரியும்? காசு தெரியும், பணம் தெரியும், மேக்ஸிமம் போச்சுன்னா நகை நட்டு தெரியும், நிலம் தெரியும். அவ்வளோதான் எனக்கும் உங்களுக்கும் தெரியும். ஓகேவா? ஆனால் அந்த காலத்தைய
அந்த காலத்தைய பொருளாதாரம்னா என்னன்னு நமக்கு தெரியாது, அந்த காலத்திய அரசியல்னா நமக்கு என்னன்னு தெரியாது. இப்படி நம்ம பார்த்து தான் தவறாக ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே வந்து ஒரு உங்கள் குரூப்புக்கு அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன், வர்ஷிப் அனாமலிஸ் அப்படின்ற ஒரு 2 hours ப்ரெசன்டேஷன். டாம் வால்ட்ஸ்வர்த் அப்படின்றவர் வந்து எடுத்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப அருமையான ஸ்காலஸ்டிக் ப்ரெசன்டேஷன். முடிஞ்சதுன்னா பாருங்கள். குரூப்புக்கு அனுப்பிச்சேனாமா நான் அது ஓகே ஓகே. அது வந்து ரொம்ப ஸ்காலஸ்டிக் விஷயம். இப்போ தயவு செஞ்சு டைம் எடுத்து பாருங்கள். ஏன்னா நம்ம திருச்சபையில் நடக்கிற விஷயங்கள் நிறைய பேகன் வர்ஷிப், அதாவது பாகால் வழிபாடுகள் நிறைய ஊடுருவி இருக்கின்றன, யூத முறைமைகள் நிறைய ஊடுருவி இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் இது வந்து என்னத்தை குறிக்குதுன்னா, நான் வேதத்தின்படி வாழாமல், அதாவது புதிய உடன்படிக்கையின்படி வாழாமல் பழைய உடன்படிக்கைக்கு எடுத்துகிட்டு போகிற விஷயமாக அதை நம்ம பார்க்கணும். சரி, அதை let us not deviate from our target today. Target today is பில்தாதை பற்றி நம்ம கற்க போகிறோம். இப்போ அனாக்ரோனிசம் இல்லாமல், அதாவது இக்காலத்திய நடவடிக்கைகளை வைத்து அக்காலத்தை நாம் பார்க்கக்கூடாது, அக்காலத்தில் எது எப்படி இருந்ததோ அப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கிட்டு நம்ம அதை பார்ப்போம். ஓகே, ஏன்னா ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்க, காட் வில் ரெஸ்டோர் யூ டு யுவர் ரைட்ஃபுல் எஸ்டேட் அப்படிம்பாரு. அது 6ஆம் வசனம் படிங்க. 6ஆம் வசனம் 8-6. சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரேயானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கமாக்குவார். இந்த வாசஸ்தலம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? நம்மளுடைய வீடு அப்படின்னு தெரியும். கரெக்டு தானே? அங்கே வாசஸ்தலம்னு வர்றது வந்து நவே அப்படின்ற வார்த்தை. ஓகே, நவே அப்படின்னா கமர்ஷியல் ஷெப்பர்ட்ஸ் அபோர்ட், அதாவது ஒரு வணிக ரீதியான மேய்ப்பன் தங்கும் இடம். புரியுதுங்களா? யோபுக்கு எவ்வளவு ஆடு மாடுகள் இருந்தது, எவ்வளவு கழுதைகள் இருந்தது, எவ்வளவு ஒட்டகங்கள் இருந்ததுன்றத முதல் சாப்டரில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை மேய்க்கிற இடத்துல இருக்கிற ஒரு வீடு, வாசஸ்தலம் அப்படின்னோடனே நானும் நீங்களும் என்ன நினைப்போம்? நம்மளுடைய வீடு அப்படின்னு நினைப்போம். வீடு இல்லை, அது வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்டேயிங் பிளேஸ். அதாவது அடிக்கடி வந்து நீங்கள் வந்து சில அரசியல்வாதிகள் சொல்கிறத கேட்பீங்க, மாடு மேய்க்கிறதுக்கு வந்து மாடு மேய்க்கிறதுக்கு கூட்டு போகிறாருன்னு இன்னொரு அரசியல் பார்த்து சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார், இல்லை நான் மாடு மேய்க்கிறதுக்கு கூட்டு போகிறா, அதெல்லாம் ஹெலிகாப்டர் ட்ரோன்லாம் வந்து அந்த மாடை மேய்ச்சிக்கும், நீ உள்ளே உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் அப்படிம்பாரு. அந்த மாதிரியான ஒரு இடம் இந்த காலத்தில் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, இந்த வாசஸ்தலத்தை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 200 ஏக்கரில் இருக்கிற ஒரு பண்ணையில் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு அதை வந்து கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஒரு ஃபார்ம் ஹவுஸ். ஓகேங்களா? இதை வந்து நம்முடைய எளிமையான வீட்டுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்படிப்பட்ட உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கமாக்குவார் அப்படிங்கிறார். அப்படின்னா உம்முடைய நிலைமை, உம்முடைய பொருளாதார நிலைமை அது வந்து ரெஸ்டோர் பண்ணுவார் அப்படின்னு நம்ம படிக்கணும் அதை. ஓகே, 7வது வசனம் படிங்க. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். பாருங்க, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அப்படிங்கிறாரு இல்லையா? துவக்கம் அற்பம், முடிவு சம்பூர்ணம். எவ்வளோ பெரிய ரகசியம் இதில் இருக்குது அப்படின்னா, பாருங்க, இதில் வந்து ஆரம்பம் இருக்குது, துவக்கம் இருக்குது, முடிவு இருக்குது, நடுவில் நடக்கிறது எதுவுமே இல்லை. பாருங்கள், ஓகேவா? இது வந்து பிஸ்னஸ் மேனுடைய ஒரு பெரிய குவாலிட்டி. இது அந்த காலத்துலேயும் சரி, இந்த காலத்துலேயும் சரி. ஓகேவா? நீ யூ பெக், பாரோ, ஸ்டீல், டெல் லைஸ், வாட் எவர், நீ பிச்சை எடு, இது பண்ணு, நீ வந்து பொய் சொல்லு, நீ வந்து களவு செய்ய, ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆகணும்.
அதான் ரிசல்ட் ஓரியன்ட் அண்ட் ப்ராசஸ் ஓரியன்ட். அதாவது முடிவு சம்பூர்ணமாக இருக்கிறதுக்கு பாரு. முதல்ல நீ ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கிறதுக்கு பாரு. இது ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய கிறிஸ்தவர்கள் இதை சொல்லுகிறார்கள். அதில் நடுவில் இருக்கிற ப்ராசஸை விட்டுடுறாங்க. அதாவது நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது அற்பமாக இருந்திருப்போம், ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்திருப்போம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப கேவலமாக இருந்திருப்போம். ஓகேவா? நம்முடைய முடிவு எங்கே இருக்க போகுது? பரலோகத்தில் இருக்க போகுது. நடுவில் இருக்கிற ப்ராசஸ், தட் ப்ராசஸ் ஆஃப் சாங்டிஃபிகேஷன், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்னு சொன்னாரே, அந்த ப்ராசஸ் கண்டினியூஸ்லி வி நீட் டு பி ஹோலி அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. எப்படியும் நீங்கள் வந்து பரலோகத்துக்கு போயிடுவீங்க, ஏன்னா இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. இது வந்து திஸ் இஸ் அ வெரி வெரி பிக் மைண்ட். இது வந்து ஒரு பெரிய ட்ராப் இது. ஓகேங்களா? ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் முடிவு சம்பூர்ணமாக இருக்காது. புரிஞ்சுக்கணும் அதை. ஓகேவா? ஸோ அது வந்து என்னன்னா, பொருளாசை எனும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மட்டும்தான் செய்வாங்க. பொருளாசை எனும் விக்கிரக ஆராதனையை தன் உள்ளத்திலே கொண்டவர்கள் மட்டும்தான் இப்படி சொல்லுவாங்க. துவக்கத்தை பற்றி பேசுவாங்க, முடிவை பற்றி பேசுவாங்க, நடுவில் இருக்கிறத பேச மாட்டாங்க. ஓகே, இது ரொம்ப ஜாகிரதையாக நாம் இருக்க வேண்டியது. அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், கண்டிப்பு இல்லாத திருச்சபையில் நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவதுதான். கண்டிப்பு டெஃபினட்டாக இருக்கணும். ஏன்னா நாம் கண்டிக்கப்படவில்லை என்றால், நாம் கண்டிக்கப்பட்டு அந்த கண்டிப்பிலிருந்து மீண்டு வர நாம் என்கரேஜ் பண்ணப்படவில்லை என்றால், கண்டிப்பு மட்டும் பத்தாது, கண்டிப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்கரேஜ்மெண்ட்டும் இருக்கணும். ஏன்னா சபை கூடி வருதல் புத்தி சொல்லுவதற்காக என்று நம்ம வேதம் சொல்லுகிறது. எபிரேயரில் பார்த்தோம் அப்படின்னா, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். புத்தி சொல்வது எக்ஸார்டேஷன், என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் வரும். என்கரேஜ் அப்படின்னு வரும். புத்தி சொல்கிறதுனா உட்காந்துட்டு டீச் பண்ணுறது இல்லை, டு என்கரேஜ். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறாரு. நம்ம வந்து வி ஷுட் பி என்கரேஜ் டு பி அ குட் கிறிஸ்டியன். நாம் நல்ல கிறிஸ்தவனாக இருக்கணும் அப்படின்ற என்கரேஜ்மெண்ட், நாம் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்ற என்கரேஜ்மெண்ட். நாட் ஜஸ்ட் நீ பரிசுத்தம் இல்லை, அதுவும் தப்பு. அது மட்டும் சொன்னாலும் தப்பு. நீ பரிசுத்தமாக இல்லை, ஆனால் நீ இதெல்லாம் செஞ்சால் பரிசுத்தமாக கர்த்தருடைய பார்வைக்கு சில பலிகள் இருக்குது. ஸ்தோத்திர பலி இருக்குது, நன்மை செய்தல் என்னும் பலி இருக்கிறது. இந்த பலிகளில் தேவன் பிரியப்படுகிறார், இதெல்லாம் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிற உங்களை மிகவும் என்கரேஜ் பண்ணுற திருச்சபையாக இருக்கணும். நாம் திருச்சபைனா வேறு யாரோ பாஸ்டர் இது சொல்ல, நாம் அப்படி இருக்கணும். I have to tell you, if I am talking to you, I have to tell you, கவலைப்படாதீங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை வந்து நடத்துவார் அப்படின்னு சொன்னோம். வெறும்னா உங்களுக்கு வந்து இது பண்ணக்கூடாது. நீங்களும் என்ன பேசும்போது, அண்ணா கவலைப்படாதீங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லா இருப்பார் நீங்களும் சொல்லணும். ஒருத்தர் அந்த ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுதல் தான் சபை கூடி வருதல். ஓகே, 8வது வசனத்துலேருந்து 10வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பழைய ஆட்கள், அதாவது பூர்வ காலத்தில் இருந்தவர்களோட எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், அவரை பற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள். இது பிஸ்னஸ் மேனுடைய ஒரு பெரிய இது. ஓகே, பாஸ்கிங் இன் பாஸ்ட் க்ளோரி. இது வந்து ஒரு பெரிய கன்னி. ஓகேவா? இட்ஸ் அ மைண்ட். இது ஒரு பெரிய ட்ராப். ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு மனுஷன் எப்போ வந்து பாஸ்ட் பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னா, ஃப்யூச்சரை பற்றின ஹோப் இல்லாதவன் தான் பாஸ்ட்டை பற்றி நினச்சிட்டு இருப்பான். அதாவது எதிர்காலத்தை பற்றி எந்த ஒரு நம்பிக்கையோ விசுவாசமோ இல்லாதவன்.
ஓகேவா? எதிர்காலத்தை பற்றி விசுவாசம் இல்லாதவன், நாங்கள்லாம் எப்படி இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கான்னா எதிர்காலத்தை பற்றி விசுவாசம் இல்லாதவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. இவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை கேட்டுங்க, இல்லை ஒன்றும் தப்பாக இருக்கிற மாதிரி தெரியலையே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா, இப்போ யோபனுடைய ரிப்ளையில் வரும். யோபனுடைய ரிப்ளையில் ரொம்ப அழகாக வரும் அந்த விஷயம், நம்ம பார்ப்போம் அதை. ஓகே ஓகே பாருங்க, இப்போ 11ஆம் வசனத்தில் அவர் ஏதோ நாணலை பற்றி பேசுகிறாரு அப்படின்றது தெரியும் நமக்கு. படிங்களா அது 11ஆம் வசனம். சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ, தண்ணீர் இல்லாமல் கோரை புல் முளைக்குமோ. ஏன்னா சேரு நாணல் கோரைப்புல் அப்படின்றாரு. என்னது இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பப்பாயரஸ் அப்படின்ற அந்த நாணலில் தான் பேப்பர் தயாரித்தாங்க. ஓகேவா? தட் வாஸ் அவர் வாழ்ந்த காலத்தில் நாணல் என்பது ஒரு ஒரு எக்கனாமிக்கல். இப்போ நம்ம வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னா உங்களுக்கு விவசாயம் அப்படின்னா உங்களுக்கு உடனே தோன்றது என்ன? அரிசி கோதுமை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அது வந்து பேசிக் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? எக்கனாமிக் அக்ரிகல்ச்சர் சொல்லுங்க, எது சொல்லுவீங்க? கேஷ் கிராப் அப்படிம்பாங்களே. கேஷ் கிராப் அப்படின்னா எது சொல்லுங்க? கேஷ் கிராப்னா என்னன்னே நமக்கு தெரியாது. அதுதான் தட் இஸ் திஸ் திங். ஓகே, கேஷ் கிராப் அப்படின்னா வெரி வெரி லெஸ் இன்புட் மோர் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? ஐ நோ ஒன் பியூட்டிஃபுல் கேஷ் கிராப். ஓகேவா? மியாக்கி மேங்கோஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஓகேவா? ரெட் கலர் மேங்கோஸ் 1 கிலோ 5000 ரூபா மார்க்கெட் ப்ரைஸ். 1 கிலோ, அதாவது ஒரே ஒரு மாம்பழத்தை வச்சிங்கன்னா 10,000 ரூபா. ஒரு மாம்பழம் 2 கிலோ வரைக்கும் வரும். ஒரே ஒரு மாம்பழம் வச்சிங்கன்னா 10,000 ரூபா. ஓகேவா? ஸோ நாணல்ன்றது வந்து அந்த அந்த இது அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னா, கற்களில் ஒளி வைத்து செதுக்கியதிலிருந்து, செப்பேடுகளில் எழுதியதிலிருந்து, பப்பைரஸ் அதாவது நாணலில் எழுதும் காலத்துக்கு அந்த டிரான்சிஷன் பீரியட் இது. அப்போ நாணல்ன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு பொருளாக இருந்திருக்கும். ஓகேவா? இந்தியாவுக்கு ஏன் இந்தியான்னு பேர் தெரியுமா உங்களுக்கு? இந்து, அது ஏதோ சிந்துங்கிறது வந்து இந்துவா இதுவாச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அது வந்து ஒரு பார்ட்டு. பிரிட்டிஷ்காரங்களுக்கு சிந்துன்றது நல்லாவே தெரியும். ஓகேவா? பிரிட்டிஷ்காரங்களுக்கு பெர்ஷியன்ஸ் கொடுத்தது. ஓகேவா? அது ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? பிரிட்டிஷ் எதற்காக ஒத்துழையாமை இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் தெரியுமா உங்களுக்கு? அப்போ படிச்சதுனே. இண்டிகோ அப்படின்ற டை, இண்டிகோ நிறைய வளர்ந்த பூமி இந்தியா. ஓகேவா? இந்தியாவில் நிறைய இண்டிகோ வளரும். இண்டிகோன்ற டை, அதாவது நீங்கள் கொஞ்சம் இண்டிகோ அண்ட் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இன் இந்தியான்னு போட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ எக்கனாமி, அந்த ஃபார்மர்ஸை வந்து ரொம்ப ஒடுக்கினார்கள் அவங்களுடைய இதுக்கு எல்லாமே. அதனால தான் சிவில் டிசோபீடியன்ஸ். அது ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் இஸ் இண்டிகோ ஃபார்மர்ஸ். ஓகே. ஸோ வென் வி அந்த டிரான்சிஷன் பீரியட் பாருங்கள், அதில் தான் டாக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தென் எக்கனாமிக்ஸ் நல்லா சொல்லியிருப்பேன். ஓகேவா? 16 19 படிங்க. 16 எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது. வெயில் எரிக்காததற்கு முன்னே அவன் பச்சை செடி, அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேலே படரும். அதன் வேர்கள் கற்குவியலில் சிக்கி கற்பாறையை நாடும். அது அதனிடத்தில் இராதபடிக்கு நிர்மூலமான பின் அது இருந்த இடம் உன்னை நான் கண்டதில்லை என்று மறுதளிக்கும்.
இதோ அவன் படிங்க லாஸ்ட் வர்ஸ்ல இது. இதோ அவன் வழியின் மகிழ்ச்சி இப்படியே போகிறது, ஆனாலும் வேறு பேர் மண்ணிலிருந்து முளைப்பார்கள். இதோ தேவன் போதும் இது பாருங்க. இங்க வந்து மார்க் 4 வர்ற விதைப்பான் உவமையில கற்பாறையில் விதைத்த விதைகளுடைய ஒரு சாயல் வருது பாருங்க. இங்க கற்பாறை நாடும் கரெக்டா வருதா? வெயில் ஏறின பின்போ அது தீந்து போகும் வருதாங்க. ஆமா, அது வெயில் ஏறின போது தீந்து போகும் அப்படின்ற அந்த இடத்துல என்ன சொல்றாரு ஆண்டவர்? அதுக்கு உலக கவலைகள் கஷ்டங்கள் அது வந்து முள்ளுக்கு மைண்ட்ல வந்துச்சுன்னா வசனங்களை மறக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். இல்ல பைபிள் எடுங்க. 4 எடுங்க. மார்க் 4 கீழே வரும். ஒரு 8ஆம் வசனம் கிட்டக்கு அந்த இடத்துல வரும். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றது. பைபிள் எங்க போச்சு? இங்க இருக்கா? சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன். அதுக்கு கற்பாறை அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் அவங்களுக்கு வேறாதபடியினால் 16 அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இங்க பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஒரு பொருள் விஷயத்துக்காக இல்லை ஒரு அற்புதத்திற்காக கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படி இருக்காங்க. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் வரும் பொழுது, வசனத்தின் நிமித்தம் இயேசுவின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே, ஓகேவா, இது வந்து மட்டீரியல் பெனிஃபிட்ஸ்க்காக வர்றவங்க இப்படி இருக்கிறாங்க. ஓகேவா, அதைத்தான் இவர் சொல்றாரு. நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லும் போது சில பேர் அப்படிதானே மாறிடுறாங்க. எங்க வீட்டுல இந்த ப்ராப்ளம் வருது, இனிமேல் நான் ஈசு கும்பிட்டா பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்குற ஆளுங்க இருக்காங்க. அதுக்கு சொல்லணும் இல்லை, அதாவது அது இருக்கதான் செய்யும். ஓகேவா, ஏன்னா இயேசுவை ஒரு தேவைக்காக மாத்திரமே அணுகுகிற மக்கள் இயேசுவின் காலத்திலேருந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்ததா, ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன். கண்டிப்பா. ஓகே, 20 22 வசனம் வரைக்கும் பாசிட்டிவாக பேசுறா போல ஒரு சாயல் இருக்கும். படிங்க அது 20 21 22. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள். துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்றான். பாருங்க, துன்மார்க்கனுடைய கூடாரம் அழிந்து போகும். துன்மார்க்கன் அழிந்து போவான்னு சொல்லலைங்க. அங்கேயும் பாருங்க, ஒரு மட்டீரியல் திங் தான் எடுத்துட்டு வர்றாரு. பில்டார் உங்களுக்கு புரியுதா ஏன் அவர் பொருளாதார அந்தி கிறிஸ்துவின் நிழலாட்டம்னு? அதாவது நல்லது செய்யற மாதிரி இகழ்வது போல புகழ்வதும் அந்த மாதிரி அது ஒன்று இருக்குது. அது வந்து பாசிட்டிவ்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது ஆக்சுவலாக பாசிட்டிவ் இல்லை. துன்மார்க்கனுடைய கூடாரம் அழிந்து போகும். யார்கிட்ட வந்து சொல்றாரு? ஒரு வீட்டில் 10 குழந்தைங்க இருந்தபோது அந்த 10 குழந்தைங்களோட வீடு இடிஞ்சு விழுந்து 10 பேர் செத்தவங்களுக்கு வந்து சொல்ற தேற்றுதல் அது. அப்பனா அவரை தான் சொல்றாரு. புரியுதா? இன்டைரக்டா போய் குத்துறது. ஓகேவா, இது வந்து நிறைய பிஸ்னஸ் பீப்புள் கிட்ட பார்ப்பீங்க நீங்கள். இன்டைரக்டாக நிறைய ரொம்ப சார்க்காசமும் இருக்கும் அவங்க கையில். பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள்கிட்ட நிறைய இருக்கும் இது. ஓகே, டைரக்டாக பேச மாட்டாங்க. ஓகே, அடுத்தது யோபுவினுடைய 2வது மறுமொழி. தேவனுக்கு முன் யாரும் நீதிமான் அல்ல அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா, 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 9:2 பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவார். ஓகே, 3 to 7 8 பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகத்துவங்களை சொல்கிறாரு. அதில் இயேசுவை நம்ம பார்க்கலாம். 8ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் ஒருவரே வானங்களை விரித்து
சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ணாரு? ஆமா, இயேசுவை பார்க்க முடியுதா இங்க உங்களால? சமுத்திர அலைகள் மேல் நடந்தாரு. எகோ ஏமி அப்படின்னாரு. ஆவேசம் அப்படின்னா கவலைப்படாதீங்க, நான் தான் அப்படின்னாரு. நான் தான் அப்படின்றதுக்கு என்ன தரம் அர்த்தம்? இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு அர்த்தம். எகோவா அப்படின்னு அர்த்தம். நான் தான் எகோவா அப்படின்னு அர்த்தம். எகோவா அப்படிங்கிறாரு. பயப்படாதீங்கள் எகோவா அப்படிங்கிறாரு. இயேசு தன்னைத்தானே தேவன் என்று சொன்ன ஒரு சில இதில் இப்போ நீங்கள் அது அவர் தண்ணீர் மேல் நடந்த அந்த பாட்டெல்லாம் படித்து பாருங்க. படித்து பார்த்தா அவர் வந்து நான் தான் அப்படின்னு இருக்கும். பயப்படாதீங்கள், நான் தான் அப்படின்னு இருக்கும். நான் தான் அப்படின்றது வந்து ஹாயா அப்படின்றது ஈகோ எய்மி அப்படின்ற கிரேக்க பதம் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம இதில் எல்லாம் வந்து இருக்கிறவராகவே இருக்கிறேன் வருது இல்லையா? அங்கே ஈகோ எய்மி அப்படின்ற கிரேக்க பதம் தான் செப்டுவாஜென்ட்டில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ இயேசுவை இங்கே பார்க்க முடியுது அவர் சொல்கிறதுல. ஓகே, தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார். இது வந்து யோபு வந்து குழம்பிடுறாரு. இப்போது கோபத்தை திருப்ப மாட்டார். தேவன் கோபத்தை திருப்பலனா நானும் நீங்களும் அவர் முன்னாடி இருக்க முடியுமா? யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது. யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது. தப்பாக பேசுகிறாரு யோபுங்க. ஓகே, ஐயோ இது இன்னும் மோசம். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ தடவை தப்பு பண்ணி மன்னிச்சாரு. ஏன் தாவீது பண்ணலையா? ஓகே, இல்ல அதான் அதுவும் ஒரு அனாக்கிரசம் தான். என்னன்னா தாவீதுனுடைய பார்வையில் நம்ம இவரை பார்க்க முடியாது. ஏன்னா இது தாவீதுக்கு முற்பட்டவர் இவர். ஓகேவா? ஸோ பாருங்க, அது தப்பு. தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார்னு சொல்றது தப்பு. ஓகேவா? 15:16 இன்னும் மோசமாக சொல்றாரு. இரக்கத்திற்கு கெஞ்சறாராம். அவர் தேவன் செவி கொடுத்தாலும் இவர் நம்ப மாட்டாராம். நம்பேன் அப்படிங்கிறாரு. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம ப்ரேயர் பண்ணுற போது கர்த்தர் கேட்குறார் அப்படின்றது வந்து தெரியுது நமக்கு. அதனால் என்ன கேட்டு என்ன பிரயோஜனம், ஒன்றும் மாற மாட்டேங்குதே அப்படிங்கிறோம். சொல்கிறோமா இல்லையா? நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே சொல்லிப்போம். வெளியில் சொல்லணும், அட்லீஸ்ட் இருதயத்துக்குள்ளே சொல்லிப்போம். எவ்வளோ வாட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒன்றும் மாற மாட்டேங்குது. இது யோபுவினுடைய தவறான ஒரு குணம். அந்த குணத்தை நாம் வச்சிருக்கக்கூடாது. ஒரு வாட்டி ப்ரேயர் பண்ணோமா, நடக்கும் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீர் உம்முடைய சித்தத்தின்படி நீர் எனக்கு அதை தருவீர் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தணும். இதயத்தில் கூட அதை வந்து நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கக்கூடாது நமக்கு. 15-16 படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் அது என்ன சொல்கிறேன்னு. நான் நீதிமானா இருந்தாலும் அவருடைய வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன். பாத்தீங்களா? அவர் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன். நம்ப முடியாது. அவர் செவி கொடுத்ததுக்கு அப்புறமா என்னடா இன்னும் உனக்கு யோபுனுடைய நம்பிக்கை இல்லா குணம் வருதா வெளியிலங்க? பாருங்க, ஒரு ஒரு விஷயம். சூகியனாகிய பில்தாது வந்து அக்காலத்தைய அந்த பொருளாதார விஷயத்தை பற்றி பேசுகிற போது பாருங்க, யோபு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத வந்து 27ஆம் அதிகாரத்திலாம் பார்ப்போம். அவருடைய ரகசியம் கூடாரத்தின் மேல் இருந்தது அப்படின்லாம் சொல்லுவார். அப்படி சொல்லிக்கிட்டு அப்படி இருந்தவர் நம்பேன் அப்படின்ற நிலைமைக்கு போய்டார் பாருங்க. அநேக காயங்களை தேவன் உண்டாக்குகிறார். அது அவர் காயப்படுத்தி காயத்தை கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு எலிப்பா சொல்லுவான். அது அப்படியே திருப்பி எடுத்துறார் பாருங்க. எவ்வளோ அநேக காயங்களை தேவன் உண்டாக்குகிறார் அப்படின்னு தன்னுடைய சொல்லாடல்ல அவர் வந்து இது பண்ணுறாரு. என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். 20ஆம் வசனம் படிங்க. நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். பாருங்க, நான் உத்தமன் என்று போதும். என் வாயே என்னை குற்றவாளியாக்கும்.
அப்படிங்கிறாரு. இது வந்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் ராத்தல் உவமை, ராத்தல் உவமை, அதில் வந்து 10 ராத்தல் கொடுத்துட்டு போவார். ஒருத்தன் வந்து சீலையில் சுற்றி வச்சுருப்பான் அப்படின்னு வரும். அது சீலையில் சுற்றி வச்சுருவங்க, உன்னுடைய வார்த்தையின்படியே உன்னுடைய வாய்ச்சொல்லின்படியே உன்னை நான் தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? அங்கே வந்து என்னத்தை கொடுத்துட்டு போகிறாரு? அங்கே வந்து வாவிக்குரிய விஷயத்தை ஏதாவது கொடுத்துட்டு போகிறாரு அந்த ராஜா? இல்லை, பணத்தை கொடுத்துட்டு போகிறாரு. ஓகேவா? ஸோ பாருங்கள், இது பொருளாதார அந்தி கிறிஸ்து சொன்னதுக்கு அப்புறமா எப்படிலாம் அப்படியே புதிய ஏற்பாடோட கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஓகே, 33ஆம் வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். இந்த முழு கிளாஸஸுமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். இயேசுவை ரொம்ப அழகாக பார்க்கக்கூடிய ஒரு வசனம். படிங்க அந்த 33ஆம் வசனத்தை. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. பாருங்க, ஒரு மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. 1 தீமோத்தேயு 2:5 படிங்களேன். 1 தீமோத்தேயு 2:5 ரொம்ப முக்கியமான வசனம் அது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அவர் ஃபுல்லா படிங்க. இல்ல, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஹல்லேலூயா. நமக்கு இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தனாக இருக்கிறார். யோபுவுக்கு இல்லைன்னு ஒரு புலம்புறது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கு. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே அப்படின்னு புலம்புறாரு. ஆனால் இங்கே இந்த இடத்துல நாம் எவ்வளோ ஸ்லாக்கியப்பட்டவர்களுக்கு இயேசு நமக்காக வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டோம் என்றால் ஜோப் ஜீசஸ் த ஒன்லி மீடியேட்டர் அப்படின்னு தான் வந்து இந்த கிளாஸஸ்க்கு பேர் வச்சுருக்காரு. ஜீசஸ் த ஒன்லி மீடியேட்டர். நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கும் மத்தியஸ்தன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதை வந்து நம்ம வந்து உணர்ந்து கொண்டு நாம் வந்து இருக்கணும். 10ஆம் அதிகாரத்தில் தேவனிடத்தில் யோபு பேசுகிறார். அதில் 3 வசனங்கள் பார்ப்போம். 14, 16, 18. நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமல் விடீர். அப்படியா? தேவன் அப்படிப்பட்டவரா? அக்கிரமத்தை சுமத்தாமல் விடுறவரா? அப்படிப்பட்டவராக இருந்தால் இயேசு கிறிஸ்து வந்திருக்கவே வேண்டாம். ஓகேவா? ஸோ தப்பாக பேசுகிறார் அப்படின்றத பாருங்கள். 14 வந்து அவர் குழம்பிட்டார். அவர் வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ஜஸ்ட் செகண்ட் இதுதான். முதல்ல ஒரு இவர் பேசுகிறாரு, முதல்ல எலிப்பாஸ் பேசுகிறாரு, அடுத்தது இவர் பேசுகிறாரு, பில்தாது பேசுகிறாரு, சூக்கியனாகிய பில்தாது. 2வது மறுமொழியிலேயே பாருங்க இப்போ இவ்வளோ குழம்பி இருக்கிறாரு. 16 படிங்க. 16. சிங்கத்தை போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உமது அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். அப்படியா? தேவன் தன்னுடைய அதிசய வல்லமையை யோபுக்கு எதிராக விளங்க பண்ணியிருந்தா யோபு என்ன இருப்பான்? பஸ்மமா இருப்பான். ஓகேவா? தப்பா பேசுறது, இதுதான் தப்பா பேசுறது. 18 படிங்க. அதே போல நீர் என்னை கர்ப்பத்தில் இருந்து புறப்பட பண்ணினது என்ன? ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுதே ஜீவித்து போனால் நலமாமே. 3ஆம் அதிகாரத்துல யோபு வந்து தேவனை குற்றப்படுத்தவில்லை. இங்க பாருங்க, தேவனை குற்றப்படுத்துறாரு. தான் பிறந்ததே தேவனுடைய குற்றம் அப்படிங்கிறாரு. கர்ப்பத்திலிருந்து நீ என்னை புறப்பட பண்ணினது என்ன அப்படின்னு தேவனை குற்றப்படுத்துறாரு. ஓகே, அடுத்தது வந்து ஒரு நிமிஷம். ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுதே ஜீவித்து போனால்
நலமா இருக்கும். அதாவது செத்து போயிருந்தா அப்படின்னு அர்த்தம். ஜீவித்துனா அங்கே வந்து இது கிடையாது. அக்காலத்திய வழக்காடல்ல வந்து ஜீவன் அப்படின்னா உயிர். ஆமாம், அது அக்காலத்திய வழக்காடல் வந்து ஜீவித்து போகுதல் அப்படின்னா வந்து டு கிராஸ் ஓவர் டு த எட்டர்னிட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொன்ன எவ்வளவு பெரிய கிறிஸ்தவனாக இருந்தாலும் செத்து தான் ஆகணும். புரியுதா? அப்போ ஜீவன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஆத்மா ஜீவித்திருக்குதுல்ல, அதனால. ஓகே ஓகே 18ஆம் அதிகாரம் வாங்க, குயிக்காக முடிக்கலாம், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. 18ஆம் அதிகாரம் வாங்க. எப்படி துன்மார்க்கன் அந்த காலத்து எக்கனாமிக்கல்லி ஹி வில் பி பனிஷ்ட் அப்படின்னு சொல்லுவார். பொருளாதாரத்தின் படியாக அவர் வந்து துன்மார்க்கன் வந்து எப்படி தண்டிக்கப்படுகிறான் அப்படிங்கிறது 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் ரெண்டும் படிங்க. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம், அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம். ஓகே, 11 படிங்க. சுற்றிலும் இருந்து உண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். சரி, 14 to 16 படிங்க. 14 to 16, 14 to 16. அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்தில் இருந்து வேரோட பிடுங்கப்படும், அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும். அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும். கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும், மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும். பாருங்க, வேர்கள் அழிந்து போகும், கிளைகள் பட்டு போகும். அந்த காலத்திய அக்ரிகல்ச்சர் தான் வந்து பிஸ்னஸ். அங்கே வேர்கள் அழிந்து போகும், கிளைகள் பட்டு போகும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கு ஒன்றுமே இருக்காது, பொருளாதாரத்தில் நீ வந்து அழிக்கப்படுவ அப்படிம்பாரு. ஓகேவா? யோபுவின் 5வது மறுமொழி குவிக்லி பார்க்கலாம். அதாவது அடுத்த சாப்டரில் வாங்க. 4ஆம் வசனம் பாருங்க. நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோட தான் இருக்கிறது. ஒருவேளை நான் தப்பி நடந்திருக்கேனோ, இருக்கலாம், மெய்யா கூட இருக்கலாம். தன்மேல் குற்றம் இருக்குமோ என்னும் சந்தேகத்தையாவது அடிக்க அமீனமோ, ஒருவேளை நான் தப்பா தான் செய்கிறேனோ, செஞ்சிருக்கணும் ஏதோ. இப்படி யார் சொல்றது? யோபு சொல்றாரு. ஆனால் தேவன் எப்படி சொல்றாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் யோபு. ஓகேவா? பொல்லாப்புக்கு விலகி நடக்கிறவன் அப்படின்றது தேவன் அவன். ஓகே, 6ஆம் வசனம் படிங்க. தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மேல் வீசினார் என்று அறியுங்கள். ஐயோ, தன்னுடைய வலையை என் மேல் வீசினார் என்று அறியுங்கள் அப்படிங்கிறாரு. யாரு? தேவன் கவிழ்த்து போட்டாரா இவரை? 7ஆம் வசனம் இன்னும் மோசம். இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை, கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. பாருங்க, தேவன் நியாயாதிபதியான நியாய விசாரணை இல்லையா? என்னங்க குற்றம் சாட்டுறாரு தேவனை குறித்து? கொடுமைன்னு கூப்பிட்டா கேட்பார் ஒருவரும் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவர் வந்து தள்ளப்படுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 8ஆம் வசனத்தில் தேவன் என்னுடைய பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். ஒரு இருளுமே இல்லாத தேவன் அவருடைய வழியை இருளாக்கி விட்டாராம். ஓகேவா? 13லேருந்து 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைங்க இல்லை, சகோதரர் இல்லை, எனக்கு வேலையாட்கள் இல்லை, என் நண்பர்கள் இல்லை, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? அதாவது தேவனிடத்தில் இருக்கிற அந்த ஃபோக்கஸ் வந்து இப்போ வந்து எங்கே வந்துருச்சு அப்படின்னா, உலக மக்கள் கிட்டக்கு வந்துருச்சு. முதல்ல வந்து எங்கே போச்சு? பொருளாதாரத்தில் போச்சு. அம்மா தனக்கு மேலே போச்சு. ஐயோ என்னை ஏன் அவர் அடிக்கிறார்னு போச்சு. இப்போது உலக மக்கள்கிட்ட போகுது. ஓகேவா? ஃபோக்கஸ் ஷிஃப்ட்ஸ் பாருங்கள். ஷிஃப்டிங் புரியுதா உங்களுக்கு? 2வது மறுமொழிக்கு 5வது மறுமொழி. எஸ். ஓகே, 21, 22 பாருங்க. என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது, தேவனை போல் நீங்களும் என்னை துன்பப்படுத்தணும். யாரு?
தேவனை போல் நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன் அப்படிங்கிறாரு. ஓகே, 23வது வசனத்தில் தான் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பப்ளிஷிங் ரெக்வெஸ்ட் ஒன்று வருது பாருங்கள். பப்ளிஷிங் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். அது என்னென்னா, என்னுடைய விஷயங்கள் வந்து ஒரு கல்லில் உளியாக வெட்டி இல்லை ஒரு ஈயத்தில் வச்சு இது பண்ணி அப்படின்றது வரும். ஓகேவா, இதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து ஒரிஜினல் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அவரே தான் எழுதியிருக்கணும், அவரே வந்து பின்னலை மேலே எழுதியிருக்கணும், எழுதிட்டு இதை வந்து கடத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, 25வது வசனம் பாருங்கள். இயேசு வராருங்க. 25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஆமென். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். சகரியா 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு ஒலிவ மலையின் மேல் நிற்பார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். யோபுனுடைய மறுமொழியில் தேவனிடத்தில் அவர் பேசவே இல்லை. இந்த முழு மறுமொழியிலையும் தேவனிடத்தில் பேசவே இல்லை. அவர் மற்றவங்களை பற்றி பேசுகிறாரு, தன்னுடைய நண்பர்கள்ட்ட பற்றி பேசுகிறாரு. தேவனிடத்தில் நீர் நீர் நீர்னு பேசிகிட்டு இருந்தவர் பேசவே இல்லை தேவனிடத்தில். ஓகே, அடுத்தது பார்க்கலாமா இப்போ, இல்லை முடிச்சுக்கலாமா? 25ஆம் அதிகாரம். ஆனால் ஒரு 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 ஓவரால் ஐடியா கிடைக்கதா ஏன் அவர் பொருளாதார அந்த கிறிஸ்துவின் நிழலாட்டம் உங்களுக்கு? ஓகே, ஏன்னா அடுத்த அதிகாரம் வந்து வெறும் 6 வசனங்கள் தான். அதில் வந்து தேவனுடைய சேனைகளுக்கு எண்ணிக்கை எது, குவான்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். குவான்டிஃபிகேஷன் வந்து அவர் வந்து எடுத்துகிட்டு வராரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, அது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் நீங்களே படித்தாலே உங்களுக்கு தெரியும். 8வது மறுமொழியில் வந்து தேவ வல்லமையை குறித்து அவர் சொல்லுகிறார். 5லேருந்து 14ஆம் வசனங்களில் வந்து தேவ வல்லமையை குறித்து சொல்லுகிறார். இதுலேயும் வந்து இந்த மறுமொழியிலையும் வந்து தேவனோடே அவர் நேரடியாக பேசவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, நமக்கு பில்டாத் பேசியதுலேருந்து நமக்கான பாடங்கள் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் ஒரு பொருளாதார மதிப்பீடோடு, ஒரு பொருளாதார விஷயத்தோடு எண்ணுவது தவறு. இவர் எல்லா இடத்துலையும் வந்து பொருளாதாரத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த காலத்திய பொருளாதாரத்தை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு. ஓகே, மற்றவர்களை பாவி என்று தீர்க்கக்கூடாது. பாவி இந்த கடைசி இதில் தான் அவர் வந்து பாவின்னு தீர்ப்பார். ஓகே, கடைசி அந்த 6 வசனங்கள் படிச்சிங்க அப்படின்னா, 24ன்னு நினைக்கிறேன், அதில் வந்து 6 வசனங்கள் படிச்சிங்க அப்படின்னா பாவி அப்படின்னு சொல்லியிருப்பார். உலகப்பொருள் குறித்து யோபுவின் மறுமொழியில் நமக்கான பாடங்கள். உலகப்பொருள் குறித்து மற்றவர் நமக்கு பேசும் பொழுது தேவனை விட்டு நம் பார்வை, அவர் ஃபோக்கஸ் ஷுட் ஆல்வேஸ் பி ஆன் காட் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, அது திருப்பாமல் இருக்க நாம் வந்து பயிற்சி எடுத்துக்கணும். ஓகே, எதுவாக இருந்தாலும் என் கர்த்தர் என்னை பார்த்துப்பார், என் கர்த்தர் என்னோட இருக்கிறார், என் இம்மானுவேலாக அவர் இருக்கிறார் அப்படின்றத வந்து எந்த நேரத்தில் விடக்கூடாது. ஓகே, இது நமக்கான பாடங்கள். அடுத்த வாரத்தில் நம்ம சோஃபாரை பற்றி பார்க்கலாம். யோபுவின் பிரசங்கத்தை அதுக்கு அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். எலிகு யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ திங்க் அது சோஃபாரும் யோபுவின் பிரசங்கமும் ஒன்றா எடுக்க முடிஞ்சா எடுத்துடுறேன். எலிகு யாருன்றது ஒரு நாளைக்கு, கர்த்தரின் மறுமொழி பின்னலைமை. ஓகே, ஓகேம்மா, உங்களுக்கு ஓரளவுக்கு இது வந்து தெளிவாகிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ யோபு படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புரிதல் வரும். ஆமாம், வித்தியாசமான இது வரைக்கும் புரியாமல் இருந்தது இப்போ புரிய ஆரம்பிக்கும். ஓகே ஓகே ஓகேம்மா, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கள். அப்படியே எலிசபெத் ஆண்டிக்காகவும் பியூலாக்காவுக்காகவும் ஜெபம் பண்ணிடலாம். எனக்காகவும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கள். கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கிறேன். கடந்த 1 வாரமாக உடம்பு முடியாமல் இருக்கேன். சோஸ்ரமாண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றி இயேசப்பா. புரியாத சில வசனங்களை எங்களுக்கு புரிய வைத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் இயேசப்பா எத்தனையோ தடைகள் வந்தாலும் ஆண்டவர் இந்த நேரத்தை எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா எங்களுக்கு கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா, இந்த நேரத்தில் உண்மை ஆழமாக தெரிந்து கொள்ளத்தக்கதாக எப்படி நடக்க கூடாதுங்கிறதுக்காக சில விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் எலிசபெத் ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம். ஏற்கனவே நாங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறோம் ஏசப்பா, அப்படி சித்தம்னு சொல்லி இருக்கிறோம். ஆனாலும் நீங்க அவரை நல்லபடியா இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் உங்க சித்தப்படி எல்லா நட்டும் உங்களுக்கு காயப்பட்ட
தழும்புகளை அவர் குணமாகணும் நாங்க விசுவாசிக்கிறோம். உடைய சித்தம் எதுவோ அது நடக்கணும்னு ஜெபிக்கிறோம். விழாக்காக ஜெபிக்கிறேன் சப்பா, அவடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கிரியானாவுக்காக ஜெபிக்கிறேன். உங்களிடத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய இயேசுவின் ரத்தத்தை ஒரு மூவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வரும். விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.